நெத்திலி கருவாடில் ஃப்ரைட் ரைஸா? இது நல்லாவா இருக்கும்? அப்படி தான் எனக்கும் ஃபர்ஸ்ட்டு தோணுச்சு. பட் இது சாப்பிட்டு பார்த்த பிறகு நான் இதுக்கு அடிக்டாகவே ஆகிட்டேன். சிங்கப்பூர், மலேசியாவில் இந்த நெத்திலி கருவாடு ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே ஃபேமஸ். அங்கே இதை இக்கான் பிலிஸ் நாசி கோரின்னு சொல்லுவாங்க. இக்கான் பிலிஸ்னா நெத்திலி கருவாடு, நாசி கோரினா ஃப்ரைட் ரைஸ். இப்போ இந்த இக்கான் பிலிஸ் நாசி கோரிங்க என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸை என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் செஞ்சுருக்கேன். சப்போஸ் நம்ம சிங்கப்பூர் இல்லைனா மலேசியாவில் இருந்தால் இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம ஊரில் என்ன அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக பண்ண முடியுமோ நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் இந்த பெரிய சில்வர் அரிப்பு ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட ரேட் 270 தான். நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் இது. இந்த ரேட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ தம் பிரியாணி வரைக்கும் நம்ம அரிசி வடிக்கிறதுக்கு நல்ல உதவியாக இருக்கும். இதை பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். பட் நான் மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நாசி கோரி பண்ணுறதுக்கு 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இன்னொரு பெரிய பேனில் நிறைய தண்ணி சேர்த்துட்டு அதில் தேவையான உப்பு, கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா கொதிச்ச பிறகு நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்துட்டு ஒரு 8 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அரிசி வெந்த பிறகு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி ஆற விட்டுருங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது சோறு எதுவுமே நொறுங்காமல் வரும். இப்போ நான் ஒரு பெரிய பேன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் நிறையவே ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த நெத்திலி கருவாடு எல்லாத்தையுமே கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த கருவாட்டில் இருக்க தலையை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு கொஞ்சமாக அலசி வச்சுருந்தேன். நான் இந்த கருவாடை 2 பேட்சாக பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம இந்த ஆயிலை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம இதில் தான் சம்பல் செய்ய போகிறோம். இந்த சம்பல் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமான தேவை சில்லி பாடி. பட் நம்ம சைடில் இந்த சில்லி பாடி கிடைக்காது. எனக்கு ரீசெண்டாக சிங்கப்பூர்லேருந்து வந்த ஃப்ரெண்ட் இந்த சில்லி பாடியை கொடுத்தாங்க. இதை பார்த்த பிறகு தான் நாசி கோரி பண்ணுற ஐடியாவே வந்துச்சு. ஸோ இந்த சம்பல் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 20 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சில்லி பாடி சேர்த்து கோர்ஸாக அரைச்சிருக்கேன். அதுக்கு பிறகு நம்ம பொரிச்சு வச்சிருந்த கருவாட்டிலிருந்து பாதியை சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். உங்ககிட்ட இந்த சில்லி பாடி இல்லாட்டி பிரச்சனை இல்லை. நீங்கள் இதுக்கு பதிலாக காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அந்த பொரிச்ச எண்ணெயில் நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த வெங்காயம், பூண்டு, கருவாடு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதில் பிளான்ச்சான்னு ஒன்று சேர்ப்பாங்க. பட் அது என்கிட்ட இல்லை, ஸோ நான் சேர்க்கலை. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் இந்த நாசி கோரி செஞ்சுருக்கேன். நம்ம ஊரில் தான் நாசி கோரி பண்ணுறதுக்கு பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறோம். அங்கே இதுக்கு ஃப்ராக்ரன்ட் ரைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ என்கிட்ட அதுவும் கிடையாது. ஸோ நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி நான் பாஸ்மதி அரிசியை எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சம்பலில் நம்ம வேக வச்சிருந்த சோறு, பொரிச்சு வச்சிருந்த மிச்ச கருவாடு, கொஞ்சம் நிறைய ஸ்ப்ரிங் ஆனியன், அடுத்து ஸ்கிராம்பிள் எக்கும் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஹை ஃபயரில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். நான் ஃபர்ஸ்டே உப்பு சேர்க்கலை. ஏன்னா கருவாடு சோயா சாஸில் உப்பு இருக்கும். நான் சோறுக்கு உப்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு தேவைக்கு பார்த்துட்டு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ருப்போம். கருவாட்டில் போய் ஃப்ரைட் ரைஸான்னு யோசிக்காதீங்க. இது கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்த்தான ரெசிபி இது. இந்த நாசி கோரிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு கப்பில் சில்லி பாடி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் வினிகர், அடுத்து கொஞ்சமாக சீனி, உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். சில்லி பாடி இல்லாட்டி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஃப்ரைட் ரைஸை இதோட தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.